ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பிரமிட் மிஸ்ட்ரி பத்தி தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ல மிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகிறது. ஸோ கைஸ், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகிறது. அந்த காலத்தில் இருந்த அறிவு நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறது. ஏன்னா பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சில விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும் சயின்ஸால கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கலாம். நம்பர் 1, த லாஸ்ட் நாலேஜ். கைஸ், பிரமிட் பற்றிய ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? அதை கட்டியவர்கள் ஆர்டினரி ஒர்க்கர்ஸ் இல்ல, அவர்கள் இயற்கையை படித்தவர்கள். காற்று எப்படி வீசும், சூரியன் எந்த திசையில் உதிக்கும், கல் எப்படி ஒளிவிடும், இவையெல்லாம் அவர்களுக்கு தெரியும். கணிதத்துல நிபுணர்கள். அதாவது நாம் இப்போ கால்குலேட்டர்ஸ்ல கூட கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. பிரமிடுகளின் ஒவ்வொரு மூளையும் செங்காந்தியுடன் அலைன் பண்ணியது ஆக்சிடென்ட் இல்ல, அது ஒரு அட்வான்ஸ் நாலேஜ். கல்லை வெட்டும் ரகசிய தொழில்நுட்பம் இருந்தவர்கள். இப்போ இருக்கும் மஷின்ஸ் இல்லாமலே டன் டன் எடையுள்ள கற்களை லேசர் கட் மாதிரி ஸ்மூதா வெட்டி வைத்து சரியாக பொருத்தி கட்டி இருக்கிறார்கள். அவர்களை நம்மால் இப்போ கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணினார்கள். இது ரிட்டன் ரெக்கார்ட்ல கூட இல்லை, ஆர்கியாலஜில ட்ரேஸ் கூட கிடைக்காது. அதனால தான் அதை லாஸ்ட் நாலேஜ்னு சொல்றாங்க. அந்த நாலேஜ் தலைமுறைக்கு தலைமுறை போகவில்லை. எந்த பேரழிவு இருந்ததோ அந்த சிவிலைசேஷன் முழுக்க மறைந்து போச்சு. நம்பர் 2, எர்த்ஸ் எக்ஸாக்ட் சென்டர் ஆஃப் லேண்ட் அலைன்மெண்ட் பிரமிட். பூமியின் நிலப்பரப்பின் சரியான மையத்திலிருந்து மேட்ச் ஆகிறது ஜஸ்ட் 0.6 சென்டிமீட்டர் மட்டும். அதாவது முழு எர்த் லேண்ட் மேஸ்ல எக்ஸாக்ட் சென்டருக்கு ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டா அலைன் ஆயிருக்கு என்பது தெரிய வருகிறது. இது எப்படி சாத்தியம்? அப்போ ஜிபிஎஸ் இல்ல, சேட்டலைட்ஸ் இல்ல, மாடர்ன் மேப்ஸ் கூட இல்ல. ஆனா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இருந்தவர்கள் பூமியின் மிகச்சரியான நிலத்தின் மையத்தை கண்டுபிடிச்சு பிரமிட் கட்டியிருக்காங்க. இதுக்கு பதில் இன்றி வரை யாருக்கும் தெரியல. இது உண்மையிலே ஆச்சரியமான ஒன்றுதான்ல. அண்ட் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தா காமெண்ட்ல சொல்லுங்க கைஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்பர் 3, கோல்டன் ரேஷியோ. பிரமிட் உயரம், அகலம், கோணம் எல்லாம் கோல்டன் ரேஷியோக்கு ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டா சேர்ந்திருக்கு என கூறப்படுகிறது. அதாவது இந்த கோல்டன் ரேஷியோ நார்மலி நேச்சர் மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பூவின் அமைப்பு சீஷெல்ஸ், கேலக்ஸி ஷேப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா 400 ஆண்டுகளுக்கு முன் இருந்தவர்கள் இந்த அளவுக்கு கணக்கை எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்போ வரைக்கும் ஆச்சரியம்தான். பைரமிட் ஒரு கட்டிடம் மட்டும் இல்ல, மனிதன் இழந்த அறிவுக்கும் அவன் கண்டுபிடிக்காத உண்மைகளுக்கும் ஒரு கதவு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.